ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோம். காலிஃப்ளவர் வச்சு தான் செய்ய போகிறோம். காலிஃப்ளவரை இது போல் சுடு தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மைதா அரை கப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு அரை கப், இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிக்கோங்க. டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், டீஸ்பூன் பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு பவுலில் நம்ம வச்சுருக்கிற மாவை சேர்த்துக்கலாம். மைதா அரை கப், கார்ன்ஃப்ளவர் மாவு அரை கப், இப்போ இது கூடவே நம்ம வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ இது கையிலே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு உப்புலாம் நல்லா ஊறி இருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு மாவை கரைச்சா போதும். இப்போ ஒரு முட்டையை உடைச்சி உப்பு போட்டு அப்படியே அடித்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். 2.5 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணணும். அரிசி மாவு இதில் ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு கிறிஸ்பினஸ் அதிகமாக இதில் தெரியும். ஸோ அதனால தான் நம்ம இதில் அரிசி மாவு கண்டிப்பாக ஆட் பண்ணுறோம். ஸோ இது கண்டிப்பாக ஆட் பண்ணணும், இல்லைனா அது ரப்பர் மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு பஜ்ஜி மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. நார்மலாக பஜ்ஜிக்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் இருக்கணும். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ காலிஃப்ளவரை மாவில் டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். நம்ம வச்சுருக்க மாவு பார்த்திங்கன்னா அந்த காலிஃப்ளவரில் ஃபுல்லாகவே டிப் ஆகணும். ஸோ ஒட்டாமல் இருக்கக்கூடாது. நல்லா அழகாக பைண்ட் ஆகுற மாதிரி ஒட்டிக்கோங்க. நம்ம முட்டை போடுறதுக்கு காரணமே நல்லா அது பைண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு தான் நம்ம முட்டை ஆட் பண்ணுறோம். ஸோ சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்கு காரணம் முட்டை. கிறிஸ்பினஸ்க்கு நான் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக முட்டையும் அரிசி மாவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இது ரெண்டுமே தான் இதில் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குது. அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க. ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா உங்களுக்கு மேலே மட்டும் வெந்துடும், சீக்கிரமாக கருகிடும். உள்ளே உங்களுக்கு மாவு அப்படியே தான் இருக்கும், வேகாது. ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பொறுமையாக ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். ஈவினிங் டைமில் கண்டிப்பாக சொல்கிறேன், இது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது நார்மலாக பார்த்திங்கன்னா கடலை மாவில் போடுவாங்க. ஸோ நான் கடலை மாவை தவிர்த்துட்டு நான் இதில் போடுறேன். ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், கடலை மாவில் போடுறத விட இதில் எனக்கு நல்லாவே வருது. நம்ம வீட்டில் கடலை மாவு இல்லாத டைமில் நம்ம மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் யூஸ் பண்ணி இது போல் பண்ணலாம். பட் முட்டை கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணணும். அதுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கறதே முட்டை தான். ஒரு சைடு சாஃப்டாகவும் ஒரு பக்கம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு நம்ம அரிசி மாவு போட்டிருக்கோம். ஸோ ரொம்பவே இது டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய பையனுக்கு இது மாதிரி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். நான் செய்யும் போதே பாருங்கள், பக்கத்தில் வந்து பார்க்குறான். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் கிட்ஸ் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது நீங்கள் காலிஃப்ளவரில் தான் போடணுன்னு அவசியம் இல்லை. ஆனியன் வீட்டில் இருந்துச்சுன்னா ஆனியனை சும்மா ஜஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அந்த மாவில் போட்டு டிப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே போட்டு சாப்பிட்லாம். பட் டேஸ்ட் உங்களுக்கு எந்த லெவலில் இருக்கும்னா,
நீங்கள் வந்து ஆனியன் சமோசா சாப்பிடுவீங்க பார்த்தீங்களா, ஆனியன் சமோசா மாதிரியே தான் இருக்கும். அது பகோடா டேஸ்ட்டை விட ஒரு அல்டிமேட் டேஸ்ட்டுக்கு நம்மளுக்கு கொடுக்குது. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ நான் சாப்பிட்டு பார்க்குறேன். தொட்டு பார்க்க சாஃப்டாக இருக்குது. நான் இப்போ கடிச்சு பார்க்குறேன். எனக்கு அப்படியே கிறிஸ்பினஸ் வித் சாஃப்ட் ரெண்டுமே கலந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. நான் ஆனியனில் வந்து போட்டிருந்தேங்க. அது வந்து இதை காலிஃப்ளவரை விட ஆனியன் பக்கோடா செம்ம டேஸ்ட்டில் இருந்தது. எனக்கு வேறு லெவல் டேஸ்ட். உண்மையாகவே அது சமோசா சாப்பிட்ற ஃபீல். நல்லா இருக்கா? சிக்கன் பீஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.